ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் ஈவினிங் ஆனாவே சூப்பராக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ 4 நாளைக்கு வந்து மழை இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து டிஸ்கவுண்ட் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன பஜார் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த 3 ஐஸ்கிரீம் பவுலுமே வெறும் ₹100, அந்த வாட்டர் பாட்டில் வெறும் ₹100. அப்புறம் இந்த ஃபெமோரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து வெறும் ₹200. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 549 வந்து போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசார்ட்டரில் தான் அங்கே கிடைக்கும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இதை வந்து வைக்கலாமேன்னு திறந்து பார்த்தா தான் தெரியுது, எல்லாம் கச்சமுச்சான்னு களைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. பார்ப்பாங்க எல்லாருமே எடுத்துட்டு சரி, ஓகே, இதை நீட்டாக வந்து க்ளீன் பண்ணலாம், ரொம்ப நாள் கூட ஆயிடுச்சு யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் வந்து எதுக்கு அழகுக்கு வாங்கி அடுக்கி வைக்கணும், இதுக்கு எதுக்கு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அந்த மாதிரி கேரக்டர் தான். காசு எதுக்கு அதிகமாக வேஸ்ட் பண்ணணும், யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் வாங்கணும், இல்லாட்டி வாங்கக்கூடாதுன்னு நினப்பேன். பட் இதில் இருக்க மேக்ஸிமம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின எல்லாமே வந்து யூஸ் பண்ணிடுவேன். சில விஷயங்கள் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடு கிரகப்பிரவேசத்தப்போ வந்து கிஃப்ட் வந்ததாக தான் இருக்கும். அதுவும் இந்த கிளாஸ் பவுலு, அப்புறம் வந்து பெரிய பெரிய பவுல், எல்லாமே கப்பன் சாசர்ஸ், இது எல்லாமே வந்து கிஃப்ட் வந்தது தான். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, அதுவாது அழகுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லி அடுக்கி வச்சது தான். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து கீழே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். ரேராக யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே கபோர்டில் நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.